நாகை மாவட்டம் பனங்குடி பகுதியில் சிபிசி நிறுவனத்துடன் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் விவசாயிகளின் போராட்டம் தொடர்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சகாதேவன் இணைகிறார். சகாதேவன், விவரங்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுடைய பொதுத்துறை சிபிசிஎல் நிறுவனத்துல அவங்க கையகப்படுத்தப்பட்ட அந்த நிலங்களுக்கு இதுவரை அந்த இழப்பீட்டு தொகையை இதுவரை வழங்கப்படவில்லை. குறிப்பாக விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த தொடர் போராட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக நீடித்து வந்தது. இந்த நிலையில் இன்று காலை காத்திருப்பு போராட்டத்தை அந்த சிபிசிஎல் நுழைவு வாயிலை முற்றுகையிட்டு விவசாயிகள் தொடங்கினார்கள். கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள், பெண்கள் என குடும்பமாக இந்த போராட்டத்தில் பங்கேற்றார்கள். காலையிலிருந்து பேச்சுவார்த்தையான நடைபெற்றது. குறிப்பாக கோட்டாட்சியர் அரங்கநாதன் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளிடம் தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். ஒரு குறுகிய காலத்தை எடுத்துக்கொண்டு 2 மாதமோ அல்லது 3 மாதமோ எடுத்துக்கொண்டு தங்களுக்கு அந்த R&R என்று சொல்லக்கூடிய மறுவாழ்வு மீள்குடியமர்வு தொகை எப்பொழுது கிடைக்கும் என்ற உத்தரவாதத்தோடு கடிதம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கொடுத்தால் மட்டுமே எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் கைவிடுவோம் என்று விவசாயிகள் கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையானது தோல்வியில் முடிந்திருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியை சேர்ந்த விவசாயிகள் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சாலை மறியலில் அந்த மறுவாழ்வு மீள்குடியமர்வு தொகையை உடனடியாக வழங்க வேண்டும், அந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தான் தாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் என்று தெள்ள தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் நாகப்பட்டினம் கும்பகோணம் இந்த நெடுஞ்சாலையில சாலை மறியல் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த பகுதியில போக்குவரத்து கடுமையா பாதிக்கப்பட்டிருக்குது. தற்சமயத்துக்கு காவல்துறையினர் வால்மங்கலம் வழியாக திருப்பட்டணம் சாலை வழியாக போக்குவரத்தை மாற்றி அனுப்பியிருக்கிறார்கள். இருந்த போதிலும் மாவட்ட காவல்துறை சார்பாக அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு இருப்பதால் அங்கு ஒரு பரபரப்பான சூழலானது நிலவி வருகிறது. சகாதேவன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.